வணக்கம். வள்ளுவ பெருந்தகையே, யார் பெருமைக்கு உரியவர்கள், யார் சிறுமைக்கு உரியவர்கள், அவர்களை நம்மால் அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று வள்ளுவ பெருந்தகையிடம் வினா ஒன்றை தொடுத்தேன். அவர் கூறினார், ஒரு செயலை கொண்டு நீ எளிதாக கண்டறிந்து விடலாம் இவர்களை என்றார். என்ன என்று வினாவினேன். ஆற்றலும் திறமையும் அறிவும் செல்வமும் தகுதியும் நிறைந்த பெருமக்கள், உண்மையிலேயே பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரியோர்களாக பெருமைக்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் தங்களை வியந்து பாராட்டி தற்புகழ்ச்சி செய்ய மாட்டார்கள். மிகவும் அமைதியாக அடக்கமாக இருப்பார்கள். மாறாக இவை எதுவுமே இல்லாமல் ஆனால் இவையெல்லாம் தமக்கு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறியோர்கள் தற்பெருமை என்பதை தனக்கு ஊர்தியாக பயன்படுத்தி போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லா இடங்களிலும் நான் யார் தெரியுமா, நான் என்னுடைய திறமை என்ன தெரியுமா, என்னுடைய ஆற்றல் என்ன தெரியுமா என்று தமுக்கடிப்பதை போல தன் பெருமையை பேசித் திரிவார்கள். இதை வைத்துக்கொண்டே உண்மையில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை எளிதாக கண்டறிந்து விடலாம். உள்ளே தானிய மணிகள் நிரம்பிய கதிர் தலை சாய்ந்து இருக்கும் பணிவோடு, ஆனால் வெற்று பதறு இருக்கக்கூடியது தலை நிமிர்ந்து தருக்கோடு நிற்கும். அதை கொண்டு யார் உண்மையில் பெரியவர், யார் தங்களை பெரியவர் என்று நினைத்து கொண்டு ஊரெல்லாம் சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் என்பதை கண்டறிந்துவிட முடியும். புகழ் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். நன்றி, வணக்கம்.